ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் நல்ல சத்தான அதே நேரத்தில் சுவையான ஒரு சுரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். சுரக்காய் கூட்டு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சுரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு மிக்ஸி எடுத்துக்குங்க. அதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 3 முந்திரி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும் இந்த கூட்டு. அதுக்காக முந்திரி ஒரு 3 சேர்த்துக்கிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்குங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பச்சை வாசனை நல்லா போன பிறகு 2 தக்காளியை சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி குழைய வேகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 கப்பு அளவுக்கு சுரக்காயை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 கப்பு அளவுக்கு சுரக்காயை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் புடலங்காயை வச்சு பண்ணலாம், பீர்க்கங்காயில் பண்ணலாம், இல்லைன்னா பூசணிக்காயில் கூட பண்ணலாம். நீர்க்காயில் எது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மட்டன் ஃப்ளேவர் இல்லைன்னா சிக்கன் கறி ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சுரக்காய் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப வேண்டாம், ரொம்ப கம்மியாக வேண்டாம், திட்டமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 விசில் வந்த பிறகு இதை லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இல்லை கொத்தமல்லியை போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மேஷ் பண்ணலாம். இன்னும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கியிருக்கும் ரெசிபியில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.